ஒரு பசுமையான கிராமத்தில் புல்வெளிகள் சூழ்ந்த சிறிய குடிசையில் முத்து என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் பெரிதாக செல்வந்தன் அல்ல. அவனிடம் இருந்த ஒரே சொத்து ஒரு மிருதுவான கண்கள் கொண்ட பழுப்பு நிற பசு. அந்த பசுவே அவனின் வாழ்க்கை, அவனின் நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் அதிகாலை சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் முத்து எழுந்து விடுவான். குளிர்ந்த நீரால் முகம் கழுவி சிறிய மர நாற்காலியில் அமர்ந்து பசுவை பால் கறந்தான். பால் களிமண் பாத்திரத்தில் விழும் சத்தம் அவனுக்குச் சங்கீதம் போல இருந்தது. அந்த ஒலி அவனுக்கு இன்றும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை தரும். பாலை கவனமாக எடுத்துக்கொண்டு அவன் கிராம சந்தைக்குச் செல்வான். அங்கே சில நாணயங்கள் கிடைக்கும். அது பெரிய தொகை அல்ல. ஆனாலும் அந்தச் சிறிய நாணயங்களை அவன் பொக்கிஷமாக நினைத்தான். ஒரு நாள் மதிய வேளையில் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். மீதமிருந்த பாலை ஒரு சுத்தமான களிமண் குடுவையில் ஊற்றி அதைத் தனது கட்டிலின் மேல் உள்ள மரக்கம்பியில் கட்டி வைத்தான். பூனைகள் எட்டாதபடி இதை இங்கே வைத்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று எண்ணினான். பின்னர் அவன் தனது கயிறு கட்டிலில் படுத்து மேலே தொங்கிக் கொண்டிருந்த குடுவையை நோக்கி பார்த்தான். மெதுவான காற்றில் அது ஆடிக்கொண்டிருந்தது. அவனின் கண்கள் மெதுவாக மூடியன. அப்போது அவனின் கற்பனை பயணம் தொடங்கியது. நாளை இந்த பாலை விற்றால் இன்னும் கொஞ்சம் பணம் வரும் என்று அவன் நினைத்தான். அதைச் சேமித்தால் சில மாதங்களில் இன்னொரு பசுவை வாங்கலாம். அவனின் மனக்கண்ணில் ஒரு காட்சி தோன்றியது. அவன் 2 பசுக்களுடன் கிராமம் வழியாக நடந்து செல்கிறான். மக்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். முத்து இப்போது 2 பசுக்கள் வைத்திருக்கிறான் என்று பேசுகிறார்கள். அவனுக்கு பெருமை அதிகரித்தது. 2 பசுக்கள் இருந்தால் 2 மடங்கு பால் கிடைக்கும் என்று எண்ணினான். 4 பசுக்கள் ஆகிவிட்டால் 8 ஆகிவிட்டால் அவனின் கற்பனை வேகமடைந்தது. சிறிய புல்வெளி ஒரு பெரிய பண்ணையாக மாறியது. பல பசுக்கள் வரிசையாக நின்றன. பால் நிரம்பிய பெரிய பாத்திரங்கள் குவிந்தன. பால் மட்டும் போதாது என்று அவன் சிரித்தான். வெண்ணெய் செய்வேன், தயிர் செய்வேன், நெய் தயாரிப்பேன். சந்தையில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கிறார்கள். முத்துவின் வெண்ணெய்தான் சிறந்தது என்று ஒருவர் கூவுகிறார். நாணயங்கள் அவன் கையில் ஒலிக்கின்றன. அவன் குடிசை ஒரு பெரிய அழகான வீட்டாக மாறுகிறது. வலுவான கதவுகள், சுத்தமான மைதானம், பெரிய பண்ணை. இப்போது நான் செல்வந்தன் என்று அவன் கனவில் பெருமைப்பட்டான். இந்த கிராமத்தில் அழகான பெண்ணை திருமணம் செய்கிறேன். அவன் கற்பனையில் திருமணக் காட்சி மலர்ந்தது. நிறமிகு அலங்காரம், தவிலோசை, சிரிக்கும் மக்கள். அவன் அருகில் ஒரு அழகான மனைவி. அவள் சுவையான உணவு சமைக்கிறாள். வீடு சுத்தமாக வைத்திருக்கிறாள். வாடிக்கையாளர்களை அன்புடன் வரவேற்கிறாள். காலம் அவனின் கனவில் நகர்ந்தது. ஒரு நாள் அவன் ஒரு அழகான ஆண் குழந்தையின் தந்தையாகிறான். குழந்தை தரையில் ஊர்ந்து சிரிக்கிறது. பின்னர் ஓடி விளையாடுகிறது. வீடு முழுவதும் சத்தம். நீ என் பெரிய பால் பண்ணையை நடத்தப் போகிறாய் என்று அவன் பெருமையுடன் சொல்கிறான். ஆனால் அந்த குழந்தை மிகவும் குறும்புக்காரன். அவன் பாத்திரங்களைத் தள்ளுகிறான். ஓடி சிரிக்கிறான். வீட்டை முழுவதும் கலக்கியபடி இருக்கிறான். அமைதியாக இரு என்று முத்து கனவில் கடிந்து கொள்கிறான். குழந்தை இன்னும் சிரித்து ஓடுகிறது. முத்துவின் முகம் கடினமாகிறது. இப்படி கேட்கவில்லை என்றால் ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு குழந்தையை துரத்துகிறான். குழந்தை இடது பக்கம் ஓடுகிறது, வலது பக்கம் திரும்புகிறது. அவன் வேகமாக பின்தொடர்கிறான். ஒரு நாற்காலியை தவிர்க்க அவன் காலை உயர்த்துகிறான். ஆனால் அது கனவில் மட்டும் இல்லை. உண்மையிலும் அவன் காலை உயர்த்திவிட்டான். திடீரென டப் என்ற சத்தம். களிமண் குடுவை கீழே விழுந்தது. பால் அவன் மேல் முழுவதும் சிந்தியது. அவன் அதிர்ச்சியுடன் எழுந்தான். அவன் முடியில், முகத்தில், உடலில் பால் வழிந்தது. தரையில் குடுவை உடைந்திருந்தது. அவன் சுற்றி பார்த்தான். பெரிய வீடு இல்லை. பசுக்கள் இல்லை. மனைவி இல்லை. குழந்தை இல்லை. சிறிய குடிசை மட்டும், உடைந்த குடுவை, சிந்திய பால். ஒரு நிமிடம் அவன் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக சிரித்தான். என் மனதில் நான் ஒரு பேரரசை கட்டிவிட்டேன் என்று அவன் தன்னிடம் சொன்னான். அவன் புரிந்து கொண்டான். கனவு காண்பது தவறு அல்ல. ஆனால் செயலின்றி கனவு காண்பது வெறும் மாயை. அவன் தரையை சுத்தம் செய்தான். உடைந்த துண்டுகளை எடுத்தான். பின்னர் வெளியே சென்று தனது ஒரே பசுவை பார்த்தான். அந்த பசு அமைதியாக புல் மேய்ந்து கொண்டிருந்தது. முத்து மெதுவாக சிரித்தான். நீயே எனக்கு போதும் என்றான்.
அந்த நாளிலிருந்து அவன் கனவுகளை விட்டுவிடவில்லை. ஆனால் அவன் கனவுகள் நிலத்தில் வேரூன்றின. முதல் ஒரு பசு, பின்னர் இன்னொரு, படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அவன் மறுநாள் மீண்டும் அதிகாலையில் எழுந்தான். பசுவை பால் பறித்தான். சந்தைக்குச் சென்றான். சிறிய நாணயங்களை சேமித்தான். இப்போது அவன் மனதில் பேரரசு கட்டவில்லை. ஆனால் அவன் நிதானமாக உழைப்பால் உண்மையான வாழ்க்கையை கட்டத் தொடங்கினான். அவன் அறிந்த பாடம் ஒன்று: கனவுகள் வானத்தில் கட்டப்படக்கூடாது. அவை மண்ணில் விதைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அவை மரமாக வளர்ந்து நிழல் தரும். அதன்பின் முத்துவின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. கற்பனையால் அல்ல, கடின உழைப்பால்.